இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசையும் கூட காலையிலேயே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சமைக்கிற வேலை கிடையாது. ஏன்னா காலையிலேயே எந்திரிச்சு தங்கச்சி வந்து அமாவாசைக்கு தேவையானது எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு போயிட்டா. ஃபஸ்ட்டு நான் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் வந்து தேய்க்க வேண்டியது இருந்தது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து ஓல்டு ஃபேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. புளியை ஊற வச்சுட்டு அதை தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து சபீனா போட்டு தேய்ப்பாங்க. நான் அதை வந்து இப்போ பண்ணுறதே இல்லை. ஏன்னா ரெட்டை வேலைன்றதுனால நான் பீத்தாம்பரி யூஸ் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிருவேன். இப்படி தேய்ச்சுமே எனக்கு மொத்தமாக 2 மணி நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சாச்சு. வாசக்கால்லையும் வந்து குங்குமம் மஞ்சள் வச்சேன். ஏன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே மொத்தமாக செஞ்சு பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில் 9:30 போல் வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன். மதியம் போல் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவள் வந்து திடீர்னு வந்து பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. என்னோட தங்கச்சியும் அவள் சேர்த்து கூப்பிட்டுருந்தா. சரி நாங்கள் பர்ச்சேஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டோம். அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.